எல்லோருக்கும் வணக்கம். நாம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்னே தெரியல. நிஃப்டி 187 பாயிண்ட் மேலே வந்திருக்கா. ஆனால் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தா பல்ல காட்டிட்டு பாசிட்டிவாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நெகட்டிவ்ல இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி. ஸோ செலக்டிவான ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பிடிச்சி ஏற்றி விட்டுருக்காங்க. நிஃப்டி மட்டும்தான் மேலே ஏற்றி விட்டுருக்காங்க போல. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. நிஃப்டி எங்கே இருந்தால் தெரியுங்களா? 24,500 இருந்தா லோ லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் மேலே ஏறி க்ளோஸ் பண்ணியிருக்கான்னா சாதாரண விஷயமே இல்லை. நாளைக்கு ஒரு 25,000 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பட்ஜெட் அன்னைக்கு வரக்கூடாது, அந்த பெருமை பட்ஜெட்டுக்கு கிடைக்கக்கூடாது. அதாவது பட்ஜெட் அன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா 25,000 பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் 27,000 போகுதா அல்லது 23,000 போகுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிஞ்சு பட்ஜெட் அன்னைக்கு 25,000 வந்துருச்சு அப்படின்ற பெருமை வரக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி. இந்த எல்டிஎம் அப்படின்ற ஷேர் வந்து ஓரளவுக்கு சுமாரான ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் மார்க்கெட் ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ ஷேர் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய பலசாலி இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுடைய ரிசல்ட் சீக்வன்ஷியலாக பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இயர் ஆன் இயர் அப்படின்றது பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ எல்டிஎம்க்கெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட் அனுசரித்து சரி ஓகே 3.5% ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இன்ஃபோசிஸ்க்கு ஏன் சொல்லக்கூடாது? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி நாள், இந்த இன்ஃபோசிஸையும் ஒரு 5% நாளைக்கு ஏற்றி விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதில் முக்கியமாக இன்ஃபோசிஸ்னுடைய அவுட்கம் என்ன, இந்த ரிசல்ட்ஸ்னுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் பிடிச்சிருக்காங்க. டிசிஎஸ் ஆகட்டும், இந்த இன்ஃபோசிஸ் ஆகட்டும், இவங்களால தான் மிகப்பெரிய ஒரு டீல் அப்படின்றது பிடிக்க முடியுது. கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர், ஆல்மோஸ்ட் 32,000 கோடிக்கு உண்டான டீல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அனுசரித்து ஓகே இன்ஃபோசிஸை நாளைக்கு ஒரு 5% ஏற்றி விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து ஒரு லோ ரேட்டில் வாங்கணும், ஹை ரேட்டில் விற்கணும் அப்படின்ற மாதிரி எதையுமே பார்க்கக்கூடாது. இண்டிகேட்டர் அது இதுன்னு எதுவுமே பார்க்காம ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ரொம்ப எளிமையாக லோவில் வாங்கி ஹையில் விற்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 10 நல்ல ஷேரை சூஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் 10,000 போடுறீங்கன்னு வச்சுங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அது ஏதாவது ஒரு ஷேர் 12,000 போகுது, இன்னொரு ஷேர் 8,000 போகுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த 2,000 வித்துட்டு கீழே அந்த 2,000 ஏவரேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லோ ரேட்டில் வாங்கிட்டு ஹை ரேட்டில் விற்கிறீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன் முறையில் வந்து வடிவமைச்சு அதுக்கப்புறம் 1 மாத பீரியடோ அல்லது ஒரு 15 நாள் பீரியடோ அல்லது 1 வார பீரியடோ அவங்க வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹையில் வித்துட்டு லோனில் வாங்குறாங்க. இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு தடவை ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிவிட்டு மறுபடி மாதம் அடிஷ்னலாக பணம் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அது இன்னுமே சூப்பரான மெத்தட். ஸோ இந்த முறையில் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே லோனில் வாங்கி ஹையில் வித்துடலாம். ரொம்ப திறமையான மெத்தட் இது. இதன்படி ஆல்ரெடி யாராவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆள். நண்பர்களே, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா அந்த மாதிரி பெரிய விலையாக இருக்குது, இது நிறைய பேர் வாங்கி விற்க முடியாது, அதனால் நம்ம ஷேருக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்றதுனால ஸ்பிளிட்டோ போனஸாக கொடுத்து அந்த பெரிய ஷேரை சிறுசு பண்ணிவிடுவாங்க. ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன்ஸ் லிமிடெட்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் இருக்கிறதே 7 ரூபா 36 பைசா தான். ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கக்கூடிய நியூஸ் பார்த்தேன். ஸோ அப்போ நீங்கள் ஷேர்ஸில் எதுக்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும். பொதுவாக மிகப்பெரிய ஒரு கம்பெனி, ஒரு உதாரணத்துக்கு சவுத் இண்டியன் பேங்க்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேரில் ரைட்ஸ் இஸ்யூ ஸ்பிளிட்டு அந்த மாதிரி வருதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறதா என்றைக்குமே ஒரு சிறந்த வழி அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம குழந்தைகளுக்கு திடீர்னு ரோஸை பொத்துக்கிட்டு வந்து காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் புக் எடுத்து வச்சு படித்த மாதிரி திடீர்னு இந்த டிடிஎம்எல் கீழே கிடந்த டிடிஎம்எல் இன்னைக்கு 20% மேலே ஏறி வந்துட்டான். ஏதாவது ஒரு நியூஸ் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டிடிஎம்எல்குள்ளே அந்த மாதிரி நியூஸ் வச்சு ஏற்றிருக்காங்களா, இல்லை இனிமேல் வரப்போகிற ரிசல்ட் நல்லா இருக்கும் அல்லது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஆன்டிசிபேஷன் வச்சு ஏற்றுறாங்களா, அந்த 20% ஏன் ஏற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான். நம்மளால கண்டுபிடிக்க முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக என்எஸ்சி வந்து அவங்களுக்கு ஏன் இன்னைக்கு திடீர்னு 20% மேலே ஏறிச்சு, உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஏதாவது நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு இருந்தோம் அல்லது என்னன்னே எங்களுக்கு தெரியல, அவங்க யார் எதுக்கு மார்க்கெட்டில் ஏற்றி விட்டாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் நம்மளுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சுக்குவோம் ஏன் இந்த டிடிஎம்எல் மேலே ஏறி வந்தான்னு. அது வேற ஒன்றும் இல்லைங்க தம்பி, நான் அடிக்கடி மேலே ஏறி பல பேர்த்த சிக்க வைப்பேன்.
இப்படி தான் ஒரு இடம் 300 ரூபா வரைக்கும் போய் பல பேர்த்த சிக்க வச்சேன், மறுபடியும் மேலே போய் மறுபடியும் சிக்க வச்சேன், மறுபடியும் மேலே போய் பல பேர்த்த சிக்க வச்சேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பல பேர்த்த சிக்க வைக்கலான்னு தான் இன்னைக்கு 20% ஏறினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடக்குதா யாருக்கும் தெரியல. எனிவே லீடிங் நியூஸ் பேப்பர்ஸில் ஏதாவது நியூஸ் பார்த்தா சொல்லுங்கள். நான் பல பக்கம் தேடி பார்த்துட்டேன். டிடிஎம்எல்க்குன்னு ஒரு பர்டிகுலரான நியூஸ் என்னால் எதுவுமே பிடிக்க முடியல. நண்பர்கள், இப்போ சில ஷேர்ஸ் எக்ஸாம்பிள்ஸாக பார்க்க போகிறோம். அதில் வந்து சில பேர் என்ட்ரு ஆகும் பொழுதே என்னுடைய பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன அப்படிம்பாங்க. அதாவது இந்த சிஆர்எம் சில்க்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவன் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி இருக்கான். அப்போ பிளான் ஏ என்ன, ஒருவேளை இங்கிருந்து இப்படி போவானோ 625 போவானோ அப்படின்றது பிளான் பி. ஒருவேளை இறங்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், ரீசெண்டாக வந்த 475 கீழே போகிற மாதிரி இருந்தால் அதை விட்டு எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இந்தியா மார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவனும் அதே கண்டிஷனில் தான் இருக்கான். இவன் இங்கிருந்து நீ மேல் நோக்கி ஏறுவானா இல்லையா அப்படின்றது தெரில. அப்போ பிளான் ஏ அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, 3200 ரூபா போகுது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இல்லை ஒருவேளை கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தால் 2600 விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி செக்டர்ஸில் என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே செக்டர் நல்லா இருந்ததுன்னா ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே விஷயம் இல்லைனாலும் மொமெண்டம் பிடிச்சி ஏறி வருவான். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் என்ன ஆகுது 2-3 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிஏஎம் ரிசல்ட் ஓரளவுக்கு சுமார்னாலும் அவனை பிடிச்சி ஏற்றி விட பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹெச்சிஎல் டெக்னுடைய ரிசல்ட் சுமாராக இருந்தாலும் அவனை பெருசாக கீழே இறக்கி விடாமல் சுமாராக நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ அது மாதிரி பார்க்க போகல இன்னைக்கு திடீர்னு பார்த்தா சொனாட்டா சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனி அவன் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அப்போ அவனுடைய பழைய ஹையை போய் தொட போகிறானா. கோஃபோர்ஜ்னு ஒரு கம்பெனி அவனு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அப்போ அவனும் போய் அவனுடைய பழைய கை 7000 தொட போறானா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்க அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் பாருங்க ஒரு பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்குது. தொடர்ந்து கிடைக்குதா இல்லையான்றது அவன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுகள் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அதாவது கேஎஸ்பி லிமிடெட்னு ஒரு கம்பெனி அவங்களுடைய வால்யூம் மிகப்பெரிய அளவில் திடீர்னு பெரிய அளவில் ஏறணுன்னே எதுக்கு உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸினுடைய வால்யூம் எதுக்கு இவ்வளோ பெருசு ஏறுது, அதை பற்றி உங்களுக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என்எஸ்சி அவங்களுக்கு நோட்டீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலுக்கு அந்த கேஎஸ்பி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது இல்லைங்க யுவர் ஆனர், சட்டத்திட்டங்களின்படி ஏதாவது நியூஸ் இருந்தால் நாங்களே இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இல்லை. அதனால் இது வந்து மார்க்கெட்டினுடைய விஷயங்களை பொறுத்து தான். இது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் எங்களுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கே ஒழிஞ்சு உங்களுக்கு சொல்கிற மாதிரி எங்ககிட்ட ஒரு தகவல் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி இவங்கள தான் இருக்கலாம், ஆனால் ஆண்டவனுக்கே தெரியாது ஏன் ஒரு ஷேர் ஏறுது இறங்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்போ வருது எப்போ போகுது அப்படின்றது ஆண்டவனுக்கு கூட தெரியாது ஆக்சுவலாக. நண்பர்களே, இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இதில் ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. இவன் இப்போ சப்போர்ட் ரேட்டில் இருக்கா. தற்சமயத்துக்கு இதுக்கு முன்னாடி 100 ரூபாயில் இருந்தவன் இப்போ 121 ரூபா இருக்கா. இவனில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரைசிங் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதை வச்சுக்கிட்டு இவன் மேல் நோக்கி போனால் ரொம்ப சந்தோஷம் தான். ஆந்திரா பேப்பர்னு ஒரு ஷேர், அது யாராவது வச்சிருக்கீங்களா? இவன்லாம் முதலே நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடியவன் தான். 2.20% தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். பழைய டிவிடெண்ட் முக்கியம் இல்லை, தொடர்ந்து டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இவங்க 5 ஆகஸ்ட்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதே மாதிரி இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் அப்படின்றது 6 ஆகஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் வந்தால் மேல் நோக்கி ஏறுறதும், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தால் கீழ் நோக்கி இறங்கிறதும் அப்படின்ற ஒரு வேலையை தான் தொடர்ந்து 2-3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா 850 ரூபாயிலிருந்து 1000 ரூபா போக வேண்டியது இறங்க வேண்டியது, போக வேண்டியது இறங்க வேண்டியது, போக வேண்டியது இறங்க வேண்டியது, இதுதான் இவனுடைய வேலையாக இருக்குது. ஸோ தற்சமயத்துக்கு இறங்கியிருக்கான். ஏதாவது ஒரு வகையில் 950 வரைக்கும் வந்துட்டு இந்த நியூஸ் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணி இவனை மறுபடியும் 1200 கொண்டு போனால் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நண்பர்களே, எல்லா ஷேர்களுக்குமே ரெகுலராக நியூஸ் வர்றதில்லை. தைரோகர் போன்ற ஷேர்களுக்கெல்லாம் பெருசாக நியூஸ் அப்பப்போ இடையில வரதில்லை. இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் 23 ஜூலை அப்படின்ற மாதிரி வருது. அந்த சமயத்தில் இவனுடைய ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே 1000 ரூபா போகிற மாதிரி ஏதாவது அச்சாணி போட்டு கொடுத்தான்னா பரவாயில்ல, இல்லைன்னா மறுபடியும் அவன் 400 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்குமே ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 2 ஷேர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 பேருமே 7% அப்படின்றது ஏறி இருக்கான். அதில் இந்த SSWL அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை விட்டு தாண்டி மேல் நோக்கி ஏற முயற்சி செய்கிறான். ஒருவேளை அவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் அவனுடைய பழைய ரேட்டு ஒரு 300 ரூபா பக்கத்தில் வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய அளத்தான் இருக்காங்க. எதுலைன்னா சரக்கு ரிலேட்டடாக திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸுமே இவன் என்ன பண்ணியிருக்கான் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவனுடைய ஹை பக்கத்தில் திரும்பி அவன் போனால் கூட ஒரு 15% ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 2 ஷேர்களுமே எதிர்காலத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி வந்ததுனால தொடர்ந்து மேல் நோக்கி போகிறானா இல்லை என்ன அப்படின்றது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 7% ஏறி இருக்குது. நண்பர்களே, அன்றைக்கி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், மேன்கைண்ட் ஃபார்மா ஷேர் வச்சுருக்கேன், அது ரிலேட்டடாக எந்த நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. 31 ஜூலை அவங்களுடைய ரிசல்ட் வருது. அதே மாதிரி கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் அவங்களுடைய ரிசல்ட் வந்து 25 ஜூலை அப்படின்றது வருது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.